மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகளடி தீவு கிராமத்தில் மீனவர் சங்க கட்டடம் திறந்து வைப்பு. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தனின் 1 மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகளடி தீவு கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மீனவர் சங்க கட்டடமானது அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. தமது வாழ்வாதார தொழில் நடவடிக்கைகளின் போது இரவு நேரங்களில் ஓய்வெடுப்பதற்கும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்குமான கட்டடம் ஒன்றினை அமைத்து தருமாறு மேற்படி மீனவர் சங்க நிர்வாகிகள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த கட்டடமானது நிர்மாணிக்கப்பட்டு ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவில் ராஜாங்க அமைச்சரின் 7 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டினூடாக பாடசாலைகள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்கான உட்கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவதோடு விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கான உபகரணங்களும் கட்டம் கட்டமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பொருளாதார நலிவு நிலை காரணமாக தமது சிறு கைத்தொழிலை முன்னெடுப்பதில் வள பற்றாக்குறைகளை எதிர்கொண்டுள்ள தொழில் முயற்சியாளர்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு செயலாளர் மகேந்திரன் குகநாதன், பொருளாளர் சத்தியசீலன், பிரதேச குழு மற்றும் கிராமிய குழு உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், மீனவர் சங்க பிரதிநிதிகள், கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்டத்துடைய பிரதானமான வருமானங்கள்ல திரும்பி விவசாயம், மீன் பிடிக்கும். நம்மள மண்ணை நம்பினா வாழைப்பழம் அதுல கொஞ்சம் நாங்க பின்னுக்கு நிக்கிறோம். காடாக்கு போவோம், 1 கோடி ரூபாய் கோழிக்கு போவோம், 2 கோடி ரூபாய் கொடுத்து காடாக்கு தான் போறாங்க. அந்த நாட்டுல வேற சிஸ்டம் இருக்குது. அங்க போயிட்டு பனிக்குள்ள கஷ்டப்பட்டு வாழணும் ஆசைப்படுறாங்க. என்னத்துக்குன்னால் பிள்ளைகள் இங்கிலீஷ் கேட்கணும், நாங்க தனி இருக்கணும், இங்க அம்மா இப்படி போறாங்க, அப்பா இப்படி போறாங்க, நம்ம மாத்து விடுவா கோயில் திருவிழாக்கு வந்து போகணும் பண்றா என்ன தான் எல்லாரும் வந்துருக்கு. அதே ஆக்கள் தான் சொல்றாங்க எங்களோட இனம் பெருகணும், எங்களோட பொருளாதாரம் பெருகணும், எங்களோட மொழி நிலைக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் செஞ்சு போட்டோம். விளையாட்டுக்கு போய் கூட பிள்ளைகள் இங்கிலீஷும் படிச்சு எல்லாமே மாறி பொருளாதாரம் மாற வந்து போறோம். அதுலேயே படிக்க காசிக்காரெல்லாம் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட நிலைமை என்ன? அதனால நாங்கள் யோசிக்கிறோம் என்றால் நாங்கள் உள்ளூர்ல உற்பத்திகளை அதிகரிச்சு எங்களோட வருமானத்தை கூட்டி எங்களோட மக்களை இங்கே வாழ்றதுக்கான தொழில்நுட்ப கல்வி அறிவு நாங்கள் கூட்டணும். அதுதான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமா பாடுபடுறோம். அந்த அரசியல் இயக்கத்துல வேண்டுகோள் தான் ஒரு நிலையா நம்மளோட அரசியல் கட்டமைப்பு தொடர்ந்து போகணும். உங்களுக்கு தெரியும், நாடு சிக்கலான பொருளாதார கிடைக்கல இந்த இதுமே இல்லை கல்விக்கு வந்து மீட்டெடுத்திக்கார் என்றது நாங்கள் நம்புறது. நம்மளோட மக்களுக்கு காலத்துக்கு ஏற்றா போல நாங்கள் நடந்து கொள்ள மாற்ற போகணும். அப்ப எழுதி படிக்கலாம் நாம இந்த ஏட்டுல படிச்ச மாதிரி நம்ம கொப்பிக்கு வந்துக்கிறாரு. சரி, கொப்பியில தான் இருக்கலாம் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்துக்கிறாரு. உலகம் மாற உன்னிக்கிறா மாறுதான். அதே போல எங்களுக்கு சவாலான விஷயம் பாருங்க. எல்லாரும் ஏற்கனவே நம்மளாக்கெல்லாம் வெளியேறி கொண்டிருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்றாங்க குலக்குமானம் அவங்களுக்கு போயிட்டு இவங்களுக்கு போயிட்டு இதெல்லாம் பேசி கொண்டிருக்காம இதை எப்படி மாத்த போறோம்? இதுதான் நம்மளுடைய ஒரு ஆயுதம் அரசியல் ரீதியா மிச்ச கவனமா நம்மளோட அரசியல் ஆயுதத்தை கவனமாக பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தி அதுல வார பெனிஃபிட் அளவார நன்மைகளை மக்கள் அனுபவிக்கணும் என்றுதான் மக்கள் விதத்தை கட்டி சிந்திக்கிறதுக்காக முடியுமான பங்களிப்பை மக்களும் கொடுத்திருக்காங்க. எதிர்காலத்தில் கொடுப்பீங்க நம்புறேன். ஆகையால் நாங்கள் ஒரு உறுதியான வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை உருவாக்குறதுக்கும் பாரம்பரியமான நடைமுறையிலிருந்து நவீன தொழில் பிரதியான முன்னேற்றத்தை நோக்கிய நகரக்கூடிய மக்கள் கூட்டத்தை உருவாக்குறது நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். அது ஒத்துழைப்பு வழங்கணும். அந்த அடிப்படையில் இந்த மீன்பிடி கட்டம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியா பயன்படுத்தி முடியுமான வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு பாடுபடுங்க.